தொடர்ந்து தற்பொழுது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நீங்க போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து தற்பொழுது பாஜகவும் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் இது? இது அவர்களுடைய என்ன காரணம் சொல்லியிருக்காங்க சார்? எதனால போட்டி இல்லைன்னு சொல்லிருக்காங்க? திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் சரியான முறையில் தேர்தல் நடத்தல, மக்களை பட்டியல் அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருக்காங்க. சார், ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல இப்ப சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் எத்தனை லட்சம் வாக்குகள் எப்படி வந்தது, எத்தனை ஆயிரம் வாக்குகள் எண்ணப்படாமலேயே அப்படியே பாஜக கூட்டணி எல்லாம் ஜெயிச்சுன்னு சொல்லி அறிவித்தாங்கன்றத நம்ம நேரடியாவே வீடியோ ஆதாரத்தோட பார்த்திருக்கோம். அதனால திமுக திமுக மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு தப்பை. வேற ஒண்ணு என்ன காரணமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் நல திட்டங்கள் இன்னைக்கு வெகுஜன மக்களை வெகுவாக கவர்ந்து வருது. இன்னைக்கு மக்கள்லாம் இன்னும் எப்ப தேர்தல் வைத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், அண்ணன் தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்கே பொதுவா இந்த ஈரோடு பகுதி, மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் என்று சில இந்த பகுதியில பொதுவாக என்ன அதிமுக செல்வாக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி செல்வாக்கா இருக்குதா இல்லையாங்கிறது இந்த தேர்தலில் நின்றுதா இன்னும் உள்ளங்கை நிலைக்கிறே தெரிஞ்சிருக்கா. ஆல்ரெடி நம்ம எம்பி எலெக்ஷன்லயே அதை நம்ம காமிச்சிட்டோம், அதிமுக எந்த நிலையில இருக்குது இல்லைன்றது. அதனால அவங்க பின்வாங்கினாங்க. இதை மறுபடியும் நம்ம நின்று மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு டெபாசிட் இலக்கு வரைக்கு போச்சுன்னா நமக்கு இன்னும் பெரிய அளவுல நமக்கு அசிங்கமா போயிடுமேன்னு. அதனால அதிமுக நிலைமையே இந்த நிலைமையில் இருக்குது. அப்ப பாஜக ஈரோட்டுல போய் அதுவும் பெரியார் மண்ணிலேயே போட்டியிட்டால் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலை சந்திக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் அவர்கள் ஒரு தப்பை காரணங்களையும் அதாவது ஒரு சாதாரண ஒரு ஒண்ணும் இல்லாத காரணங்களை எல்லாம் ஒரு இட்டு கட்டி ஏதோ திமுக அராஜகம் செய்வது போலவும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதுல நிறைய தேர்தலில் தவறு நடக்கிற மாதிரியும் ஒரு கதையை சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க வெளியேறிட்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக எந்த காலத்திலும் மக்கள் அதாவது ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் நடைமுறையின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், மகத்தான இயக்கம். ஆனா தேர்தல் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு ஒரு பாசிசவாத அரசாங்கத்தை இன்றைக்கு இந்தியாவில் நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சந்திரகுமார்.